வாழ்வும் வழியும் வளமும் நலமும் நீரே என்னும் உண்மையை நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். எனது நலமே எண்ணி வாழ்ந்து பாவம் செய்தேன் இறங்குவி. நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க. இந்த மீட்பு திட்டத்துடைய முதல் ஆளாக தேர்ந்தெடுக்கப்பட்டது தாய் மரியாள். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா கடவுளை தெரிஞ்சுக்கணுன்னு அதிகமாக வந்தது பெண்கள் தான். முதல்ல கைத்தட்டி நன்றி சொல்லுவோம் ஆண்டவருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஒரு சின்ன வேண்டுகோள் உங்கள் எல்லாருக்கும். கடவுள் உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிக்க போகிறாரு. உங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியிலும் அவர் உங்களோட இடைப்பட போகிறார். உங்கள் எல்லாருக்கும் அவர் கொடுக்குற ஒரே ரிக்வெஸ்ட், அவருடைய சன்னிதானத்தில் உங்களுடைய தலைகளை முக்காடு போட்டுக்கங்க, முக்காடு போட்டுக்கங்க. கடவுள் நிறைய ஆசீர்வதிக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. அன்பு கூறுவேன். No, in between you have to sing the song. I already told you. பாருங்க. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். ஆமென். கைகளை உயர்த்தி, கைகளை தட்டி, கைகளை தட்டி இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இப்படி வந்துருங்க, இப்படி வாங்க. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். ஆமென். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. கண்களை மூடி நன்றி 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 தகப்பனே, நன்றி 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 ராஜா, நன்றி கோடான கோடி நன்றி ஆண்டவர், நன்றி. ஆமென். ஆண்டவர் கோடான கோடி நன்றி சொல்றோம். இந்த 2 நாள் அமர்வுல நேத்து என்ன நடந்துருச்சுன்னா, மண்ணு எப்படி இருக்குன்னா குப்பை கூலமாக தான் இருந்திருக்கு. நேற்று என்ன பண்ணிட்டாருன்னா ஆண்டவர் அதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவு எல்லாத்தையுமே எடுத்துட்டு அந்த மண்ணை வந்து வளப்படுத்திட்டாரு. ஏன்னா இன்னைக்கு விதைக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட். நேற்றே பாவ சங்கீதம் பண்ணியாச்சு, நேற்றே நற்கரண ஆராதனைக்குள்ளே உள்ள இடைப்பட்டுட்டீங்க. அப்போ அடுத்து என்ன ஆண்டவரே பண்ண போறீங்க? மண்ணை ஆயத்தப்படுத்தியாச்சு. அப்போ மண்ணில் என்ன பண்ணணும்? விதைக்க ஆரம்பிக்கணும். பிரைஸ் தி லார்ட். விதைக்க ஆரம்பிக்கணும். நம்மளுடைய தியானத்துக்கு என்று 2 வசனங்களை நீங்க வந்து மனப்பாடம் பண்ணிக்கணும். 2 வசனங்கள். ஒன்று லூக்கா 1:38. யாராவது எடுத்து வாசிக்க முடியுமா பாருங்க? பெண்கள் இல்லை ஆண்கள் யாராவது? ஆண்கள் சைடு யோவான் 3:30 ஞாபகம் வச்சுக்கோங்க. எடுத்துட்டு சத்தமா வாசிங்க பார்ப்போம். சத்தமா வாசிங்க. பின்னர் மரியா, ஆமென், நான் ஆண்டவரின் அடிமை, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். அவ்வளவுதான். இந்த பைபிள், இந்த சர்ச்சு, இந்த ஊழியம், ஃபாதர், போப்பாண்டவர் எல்லாருக்குமே காரணம் இந்த வார்த்தை தான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அன்னைக்கு இந்த வார்த்தை இல்லாம போயிருந்துச்சுன்னா இங்க எதுவுமே கிடையாது, நம்ம யாருமே கிடையாது, இங்க எதுவுமே நடந்திருக்காது. அப்ப இந்த வார்த்தையுடைய ஆரம்பம் என்னன்னா, நான் உங்க அடிமை. இங்க எல்லாரும் சத்தமா சொல்லுவோமா? அம்மா சொல்ற மாதிரி, ஆண்டவரே ஆண்டவரே நான் உம்மது அடிமை. அடிமை. நான் உங்களுடைய அடிமைப்பா. அடிமைனா என்ன அர்த்தம்? அவர் என்ன சொன்னாலும் செய்யறது. அது ரொம்ப கஷ்டம். அது எல்லாருக்கும் கஷ்டம். எனக்கு கஷ்டம், உங்களுக்கு கஷ்டம், எல்லாருக்கும் கஷ்டம். ஆனால் இதை விதைப்பதற்காக தான் தேவன் என்று தீவிரித்து வருகிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. மரியே வாழ்க. நல்ல கவனிங்க. அடுத்து இன்னொரு வசனம் இருக்கு, அது சொல்லுங்கப்பா. 3:30 யோவான் 3:30. அவர் பெருகவும், ஆமென், நான் சிறுகவும் வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இப்போ இங்கே இந்த 2 சொற்றொடர் நல்லா கவனிங்க. அவர் பெருசானா நான் என்ன ஆயிடுவேன்? சின்னதாயிருவேன். அப்ப சின்னமா இருக்க கோடு பக்கத்துல பெரிய கோடு போட்டா சின்ன கோடு மறைஞ்சு போயிடும். அப்ப அவர் பெருகும்படியாக நான் சிறுமைப்பட்டு போகட்டும். இதை 2ஐயும் உங்களுக்கு விதைப்பதற்காக தான்
இந்த செக்ஷனை கொடுத்துருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. மரியே வாழ்க. இப்ப கண்களை மூடி ஒரு ஜெபம் ஜெபிச்சுட்டு ஆரம்பிப்போம். வர வேண்டும் தேவ. கண்களை மூடிக்கங்க, பைபிளெலாம் வச்சுக்கோங்க, உங்களோட கைகளை உயர்த்திக்கங்க. ஆண்டவரே ஆமென். எங்கள் மத்தியிலே வர வேண்டும் தேவ ஆவியே. எங்கள் உள்ளத்திலே எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை ஆட்கொள்ளும் ஐயா. அபிஷேக் ஒவ்வொருவரையும் ஆண்டவர், ஒவ்வொரு குழந்தைகளையும் ஆண்டவர், ஒவ்வொரு மகன்களையும் ஒவ்வொரு மகள்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவர், பெருகும்படி செய்யும் ஆண்டவர். அப்பா உம்முடைய ஆவியினால் மூடும் அபிஷேகியும் அனல் மூட்டும் அனல் மூட்டும் தூய ஆவியே அன்பின் ஆவியே. நன்றி 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 நன்றி. ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வர வேண்டும் வல்லவரே நல்லவரே. நன்றி ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இந்த வேலையை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா உம்முடைய பரிசுத்த ஆவியோடு எங்களை வழிநடத்த வேண்டுமாய், தாய் மரியாளோடு வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சி பண்டாடுகிறோம் ஆண்டவரே. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய தேவையை நீர் அறிவீர் ஆண்டவரே. தோம் பாதத்தின் சகல ஆத்மாக்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே இருந்து ஊழியம் செய்ய வேண்டுமாய் கெஞ்சி பண்டாடி இந்த ஊழியத்துக்கு நுழைகிறோம் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. எல்லாம் அப்படியே உட்காந்துக்கங்க, உட்காந்துக்க அமர்ந்துக்கங்க. ஆண்டவருக்கு நன்றி. நம்மளுடைய தியானத்துக்கு என்று இன்று கொடுக்கப்பட்ட முதல் வசனமானது 1 பேதுரு 5:6. ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். ஆமீன். அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். நல்லா கவனிங்க இந்த வார்த்தையை. முதல் வார்த்தை சொல்லுது, கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். அப்பொழுது அண்டர்லைன் தி வேர்ட், அவர் ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ இதில் 3 சொற்றொடர் அடங்கியிருக்கு. அவர் என்ன சொல்றாரு? முதல்ல நீ என் கீழே வந்துரு, என்கிட்ட ஒப்பு கொடுத்துரு, அப்ப நான் ஏற்ற காலத்திலே உன்னைய உயர்த்துவேன். ஆக்சுவலாக இந்த டாக்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னாண்டவரே இது எப்படி பேச, இப்போ ஜென்ரலாக நாங்கள் டாக் பேசும்போது ஆவியில் ப்ரேயரில் பேசிட்டு போயிடுவோம். ஆனால் இந்த மக்களுக்கு, இந்த குரூப்புக்கு, முக்கியமாக உங்களை மாதிரியான நியூ கம்மர்ஸ்க்கு, ஆண்டவருக்குள்ளே வரக்கூடிய புது இந்த பிள்ளைகளுக்கு we have to do some experiment. ஒரு சில டெமான்ஸ்ட்ரேஷன் மூலமாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஆண்டவர் சொல்லிட்டார். இன்றைக்கி ஒரு 5 விதமான எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பண்ண போகிறோம் அந்த டாக்கில். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. மரியே வாழ்க. நல்லா கவனிங்க, அதை எடுத்துருவாங்க இங்கே. இப்போ என்ன நடக்குது நல்லா கவனிங்க. நேற்று இந்த மண் வந்து குப்பையாக இருந்துச்சு. இதில் உள்ள மண்ணை பாருங்கள், கொஞ்சம் கவனிங்க. நேற்று இந்த மண் வந்து குப்பையாக இருந்துச்சு. இந்த மண்ணை வந்து எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு நமக்கு. ஆனால் பாவசகிதனம் பண்ணி நற்கர்ண ஆராதனை கொடுத்து இந்த மண்ணை வந்து செம்மையுள்ள மண்ணாக மாத்திட்டார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்ப நாமெல்லாம் யாரு? மண்ணு. எங்க சொல்லுவோம்? ஆண்டவரே, ஆண்டவரே, உங்க முன்னாடி நாங்க ஒரு மண்ணுப்பா. உங்க முன்னாடி பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நாங்க ஒரு மண்ணு. உங்களை முதல்ல ஒப்பு கொடுக்கணும். மண்ணு. சரி, இந்த மண்ணை வந்து பார்த்தாச்சு. இப்ப ஆண்டவர் செய்றார், அடுத்து இதுல விதையை விதைக்க வேண்டும். இப்போ நல்லா கவனிங்க. ஒரு விதையை எடுத்தாச்சு. இந்த விதையை வந்து இது மேலே நான் அப்படி மேலே போட்டேன். இது வந்து வளர்ந்துருமா? பிரைஸ் தி லார்ட். வளருமா? விதையை வந்து மேலே போட்டால் வளருமா? வளராது. அப்போ என்ன பண்ணும்? அந்த விதையை உள்ளே இன்சர்ட் பண்ணிடுவார், உள்ளே வச்சு மறைக்கிறாரு. அவருடைய கரத்தின் கீழ் நீ மறைக்கப்படும் பொழுது, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கரத்தின் கீழ் நான் மறைக்கப்படும் பொழுது நான் புதிய மனிதனாக உருவெடுத்து வளருவேன். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. மரியே வாழ்க. இதான் அதனுடைய முதல் செய்தி. நல்லா கவனிங்க. நீ அவர் உங்களை மறைக்கிறாரு அப்படின்னா அலோவ் பண்ணுங்க. அதுக்கு ஆண்டவரே நான் எல்லாரும் முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்கணும்,
அது இல்லை, நீங்க தலை நிமிர்ந்து நிற்கணும். எங்க சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க தலை நிமிர்ந்து நிற்கணும், நான் சிறுகணும் நீங்க பெருகணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த விதை எடுத்துட்டு போங்க. இந்த விதை உங்களை வாழ்க்கையோட இறுதி மட்டும் தாங்கும். பிரைஸ் தி லார்ட். நீங்க அவருக்கு முன்னாடி கொடுத்துட்டீங்க இடத்த வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை அவரோடது, நம்மளோடது கிடையாது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மோசே கூப்பிடும்போது மோசே சொல்றாரு, ஏன்னா ஒரு திக்குவாயான மனுஷன். பிரைஸ் தி லார்ட். என்ன சொன்னாரு? நான் ஒரு திக்குவாயான மனுஷன், என்னால் பேச முடியாது, இவ்வளோ கூட்டத்தில் என்னாலலாம் கூப்பிட. ஏன்னா 40 வருஷம் பாலைவனத்திலே இருக்காரு, அது சோர்ந்து போய் தான் இருக்காரு. அவர்கிட்ட போகும்போது கூட செருப்பை கழட்டிட்டு போகணும்னு கூட அவருக்கு தெரியாது. அவ்வளோ இல்லிட்ரேட் அபவுட் த காட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆனால் அதே கடவுள் சொல்றாரு, என்னுடைய எல்லா வீடுகளையும் உண்மை உள்ளவனா இருந்தான்றாரு. பிரைஸ் தி லார்ட். கைத்தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோமா? மரியே வாழ்க, மரியே வாழ்க. இந்த நேரத்தை நீங்க கடவுளுக்கு கொடுக்காத பட்சத்தில் கடவுள் அவருடைய நேரத்தை உங்களுக்கு கொடுக்க முடியாமல் போயிடும். உங்களை நான் மறுபடி கேட்குறேன், இந்த நேரத்தை கடவுளுக்காய் கொஞ்சம் தியாகம் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை, உண்மையை, உத்தமத்தை நீங்கள் கட்டாயம் அறுத்துக்க முடியும். அதற்காக தான் நாங்கள் இந்த போராட்டத்தை போராடிக்கிட்டு இருக்கோம். நல்லா கவனிங்க என்ன நடக்குதுன்னு. அப்போ 1 யோவான் 2:13-16. இப்போ என்ன கேள்வினா, ஏன்பா இதில் டைட்டில் இளைஞர்னு போட்டு வச்சுருக்கீங்க, இளைஞரேன்னு போட்டிருக்கீங்க? வயசான ஆளை கூப்பிட்டுருக்கலாம்ல, எதுக்கு இளைஞரை கூப்பிடுறாங்க? இதான் அடுத்த கேள்வி. எதுக்காக இளைஞர்களை அவர் கூப்பிட வேண்டும்? ஒரே விஷயம்தான், இளைஞராக இருக்கும்போது என்ன, ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம், ஓடலாம், ஒடியாரலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் வயசாயிட்டா நிச்சயமாக யாராலையும் முடியாது. பிரைஸ் தி லார்ட். யாராலையும் முடியாது. அப்போ இதை நல்லா கவனிங்க. 1 யோவான் 2:13-16 இதை படிங்கப்பா. அனைத்து மனித அமைப்புகளுக்கும் ஆமேன், ஆண்டவரின் பொருட்டு பணிந்திருங்கள். ஆமேன். அதிகாரம் கொண்டவர் என்னும் முறையில் அரசருக்கும், பிரைஸ் தி லார்ட். தீமை செய்கிறவர்களை தண்டிக்கவும், ஆமென். நன்மை செய்கிறவர்களை பாராட்டவும், ஆமேன், அவரால் அனுப்ப பெற்றவர்கள் என்னும் முறையில் ஆளுநர்களுக்கும் பணிந்திருங்கள். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க. இதில் திருப்பி ஒரு வார்த்தை வந்துகிட்டே இருக்கும், பணிந்திருங்கள், பணிந்திருங்கள், பணிந்திருங்கள்னு. அது ரொம்ப கடினமான காரியம். அது எப்படி நான் சொல்கிறேன்? ஒரு கூட்டத்துக்கு வந்திருப்போம், நம்ம பேசுவோம், அதெல்லாம் நல்லா எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பேன், அதை பற்றியே பக்கத்தில் பேசிகிட்டே இருப்பான். அவங்களால கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியாது, அதெல்லாம் பண்ண முடியாது. நான் சும்மா வந்தேன், நான் பாட்டுக்கு இருப்பேன், உனக்கு என்ன, எனக்கு இதுதான் முக்கியம், அது முக்கியம் இல்லை. இந்த மாதிரி பல தடவை நம்ம கோயிலில் பண்ணியிருப்போம். ஃபாதர் பூசை வச்சுட்டு இருப்பார், நம்ம வேறு வேலை பார்த்துட்ருப்போம். இதை செய்யாத ஆள் இங்கே ஒருத்தருமே கிடையாது. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறார், நீங்கள் மட்டும் பணிஞ்சு இருந்தீங்கன்னா, அதில் முக்கியமான வார்த்தை காருங்க, இவ்வாறு நீங்கள் நன்மை செய்ய முன் வருவதனால் மதிகட்ட அறிவுகளின் வாயை மூட செய்ய வேண்டும் என்பதே கடவுளின் திருவுள்ளம். நல்லா கவனிங்க. இந்த பணிவு உங்களை எதிர்க்கக்கூடிய சகல மனிதர்களுடைய வாயையும் மூட செய்யும். உங்களை ஜெயிக்கும்படியாக அவர் அழைக்கிறார், உங்களை பணிந்து போகும்படியாக அழைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க. இப்ப நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை மிக முக்கியமான ஒரு வசனம், எக்லீசியாஸ்ன்னு சொல்லுவாங்க, சபையுரையாளர் அப்படின்னு நம்மளுடைய பைபிள்ல இருக்கும். குறிச்சிக்கங்க 12:1 அதை படிங்க பார்ப்போம். ஆகையால் உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறவாதே, வாழ்க்கை எனக்கு இன்பம் தரவில்லையே என்று நீ சொல்லக்கூடிய துயர நாள்களும் ஆண்டுகளும் வருமுன் அவரை உள்ளத்திலே நினை. ஓகே, நல்லா கவனிங்க. உன்னுடைய இளமையான நாட்களில் நீ அவரை மறந்துடாதப்பா, அவரை மறந்துடாத. இப்போ நல்லா கவனிங்க, ஒரு சுத்தமான தண்ணி நம்மள்ட்ட இருக்கு. நல்லா கவனிங்க, ஒரு சுத்தமான தண்ணி இருக்கு பக்கத்தில். இந்த தண்ணியில் நாள் ஆக ஆக என்ன பண்ணுறோன்னா, பாவம், நம்மளுடைய படிப்பு, அங்கீகாரம் எல்லாம் ஒன்று அதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த தண்ணி பார்க்கறதுக்கு கலந்து போன மட்டான வாட்டர் மாதிரி மாறி போயிடுச்சு, அழுக்கு தண்ணியாக மாறிடுச்சு. இப்போ என்கிட்ட இந்த சுத்தமான தண்ணி இருந்துச்சு, இப்போ எல்லாமே வியாதி, எல்லாமே எல்லா பாவமும் செஞ்சப்புறம் எல்லாமே மாறி போச்சு. இப்போ இதில் எந்த தண்ணி வேணும்னு உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் எதை எடுத்து கொடுப்பீங்க? ஒருத்தர் குடிக்கிறதுக்கு கட்டாயம் சுத்தமான தண்ணி தான். அதான் இந்த வசனம் சொல்லுது, உன்னுடைய இளமையான காலத்திலே நீ நல்லா இருக்கும் போதே அவரை நினைச்சிரு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எல்லா வேலையும் செஞ்சிருவான், வயசாயிடும், ஜெபமாலை சொல்லிட்டு இங்கே உட்கார்றது, மீட்டிங் நல்லா இருக்கே. உன்னை 50 வயசுக்கு மேலே 60 வயசுக்கு மேலே நான் உன்னை இங்கே கூப்பிடலை. இதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே சொல்கிறாரு, திருப்பி சொல்கிறாரு.
நான் அதுக்குன்னு முதியவர்களை திட்டணும் அப்படின்றது எண்ணம் இல்லை. ஆனால் உங்களுடைய இந்த காலத்தில் நீங்கள் ஒப்பு கொடுங்க. இந்த காலம் இதைவிட பரிசுத்தமானதாய் உத்தமமுள்ளதாய் மாறும். கைத்தட்டி அண்டி சொல்லுவோம் ஆண்டவருக்கு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மறுபடி அழைக்கிறார். உன்னுடைய இளமையான காலத்திலே, உனக்கு உடம்பு வலிமை இருக்கும் போதே, உனக்கு ஞானம் இருக்கும் போதே, உனக்கு சிந்தை இருக்கும் போதே, உன்னால் சோர்வுபடாமல் இருக்கும் பொழுதே என்ற நீ உன்னை ஒப்பு கொடுத்துரு. நீ ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா உன்னுடைய முதுமையான காலம் நல்லா. இல்லைன்னா என்ன இருவ, இப்போ எல்லா பாவமும் செஞ்சு எல்லா அழுக்கையும் சென்று கடைசியில் வந்து ஜெபமாலை சொல்லிட்டு இருப்பான். எல்லா மீட்டிங்லையும் வந்து உட்காருவான். எல்லாரும் அவனால் எந்த பிரயோஜனம். அவனை போய் நீ போய் அங்கே போய் ஊழியம் செய்யணும் செய்ய முடியாது. அவனை போய் ஓடி போய் அந்த காரியத்தை செய்யணும் செய்ய முடியாது. தூங்காமல் நீ ஜெபிக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, வயசாயிருச்சு. இந்த வசனத்தை நீங்கள் தயவு கூர்ந்து நினைவு கூறணும். உங்களை இந்த காலத்தில் அழைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம இந்த பாடலை பாடுவோமா? அதிசயங்கள். ஆமென். நன்றி ஆண்டவரே. கண்களை மூடி எங்களை மாற்றும் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. எங்களுடைய உடல் ஆவி ஆத்துமாவை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. எங்களுடைய இந்த இளமையான காலத்தையும் பார்த்து ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. எங்களை மன்னியும் தகப்பனே. எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்களை மன்னியும் தகப்பனே. I think please be there. I'll song in between. Tell them to be there. அதிசயம். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி வரார் வாருமாட்டார். அடுத்து ஒரு வார்த்தை அடிக்கடி பிரயோகப்படுத்தப்படுது வேதத்தில். ஹம்பிள் யுவர் செல்ஃப் அப்படின்னு. உங்களை மறுபடி தாழ்த்தி கொள்ளுமாறு அழைத்துக்கிட்டே இருக்காரு. மறுபடி அழைச்சிக்கிட்டே இருக்காரு. அப்போ இந்த சொற்றொடரை நல்லா கவனிங்க. மீகா 6:8 நான் படிக்கிறேன். நம்ம வெர்ஷனை விட கேஜே வெர்ஷன் இது ரொம்ப நல்லா இருக்கு. மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நல்லா கவனிங்க இந்த வார்த்தை. திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அடுத்தவன் பெண்ணை வந்து இழுத்துட்டு போகக்கூடாது, கொள்ளடிக்கக்கூடாது, கொலை பண்ணக்கூடாதுன்றதுக்கு யாராவது யூனிவர்சிட்டியில் போய் பிஹெச்டி படிப்பு படிச்சுட்டு வரணுமா? ஒரு ஆடு மாடு மேய்க்கிறவன் தெரியாது இது? சார் நான் தெரியாமல் பண்ணிட்டேன். எல்லாம் படிச்சிருப்பான், எல்லாம் பண்ணியிருப்பான், நான் தெரியாமல் பண்ணிட்டேன். ஒத்துக்கிறதுக்கு நமக்கு மனசு வராது. இதுக்கெல்லாம் யாரும் எந்த படிப்பும் படிக்க அவசியம் இல்லை. கடவுள் உன்னுடைய பிறப்பிலே அதை விதைத்து விட்டார். எது நன்மை தீமை என்பதை தேவன் உனக்கு அறிவித்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. சொல்றார் பாருங்க, நியாயம் செய்து இரக்கத்தை சேவித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை உன்னிடத்தில் அவர் கேட்கிறார் என்று சொல்லுகிறார். நியாயமா இருந்து இரக்கம் செஞ்சு அவருக்கு பயந்து வாழ்றதை தவிர நீ வேற எதையுமே செய்யாதன்றார். பிரைஸ் தி லார்ட். நீ வந்து பாட்டு பாடலாம், படிக்கலாம், பெரிய நாலேஜாக இருக்கலாம், ஆனால் கடவுள் பயம் உனக்கு இல்லைன்னா நாசமாக போயிடும் வாழ்க்கை. இன்றைக்கி பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கு இளமையாக இருக்கிறனால நம்ம வந்து கமெண்ட் அடிக்கலாம், கடவுளையே கேலி பண்ணலாம். உன் வாழ்க்கையும் கேலிக்கு உரிய நாளாகும் ஒரு நாள். கட்டாயம் தேவன் அதை மாற்றுவார். எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. அடிபட்டு திருந்தி அதுக்கப்புறம் தான் இப்போ என்ன ஆச்சு, உங்கள் முன்னாடி வந்து கன்ஃபஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும், அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அப்படி இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஆண்டவர் அப்பயே பிடிச்சிட்டார். காலேஜில் இருக்கும்போதே பிடிச்சி தலையில் தட்டி வாடான்னு இழுத்தார். ஏதோ அன்னைக்கு அவர் கையை பிடிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சேன், நான் விட்டேன், ஆனால் அவர் என் கையை விடலை. பிரைஸ் தி லார்ட். நிறைய நேரங்களில் அவர் நம்ம கையை விட மாட்டேங்கிறார். அதனால தான் நம்ம இங்கே நிற்கிறோம். நாம விட்டுருவோம். அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? திருப்பியும் விடமாட்டார், வந்து பிடிச்சிருவார். நமக்கே தெரியாது, நம்ம கையை பிடிச்சி கூட்டு போவார். இன்றைக்கு உங்களுடைய கரங்களையும் அவர் பற்றி இருக்கிறனால தான் இங்கே வந்திருக்கீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நல்லா கவனிங்க. அவர் நம்ம கையை பிடிச்சிட்டாரு, நம்மளை அவர் விட போகிறதில்ல. அதுக்கே அவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். இப்போ நல்லா கவனிங்க. யாக்கோபு 4:6-7 அதை படிங்கப்பா.
ஆகவே ஆமேன். செருக்குற்றோரை ஆ. அவர் இகழ்ச்சியுடன் நோக்குகிறார். அப்படி இருக்குப்பா, நல்லா கவனிங்க இந்த வார்த்தையை. செருக்குற்றோரை இகழ்ச்சியுடன் நோக்குகிறார். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் ஒருத்தர் இருக்கான். அந்த பையனை தம்பிங்க வாடான்னா இப்படி தான் வருவான், இப்படியே தான் இருப்பான். ஒரு ஃபோட்டோக்கு நின்னா இப்படி தான் நிற்பார். சார் தம்பி சாரின்ற வார்த்தையை அவனுக்கு கேட்கவே வராது. பிரைஸலார் சாரின்னு அவன் கேட்டதே இல்லைன்றான். அன்னைக்கு என்னுடைய அவங்களோட அக்கா சொல்லு, இல்லை என் தம்பி சாரிலாம் கேட்க மாட்டான், ஒரு சாரி கேட்குற பழக்கம் இல்லை. ஒரு காலத்தில் சாரி கேட்காதவன் தான் திருப்பி வாழ்க்கை பூரா எல்லாரும் முன்னாடி சாரி கேட்டே இருப்பான். இந்த நான்லாம் அப்படி தான் இருந்தேன். இப்போ நிறைய பேர் முன்னாடி மன்னிப்பு, நான் செஞ்சதெல்லாம் தப்பு, என்னை மன்னிச்சிருக்கேன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அவர் சொல்கிறாரு, அப்படி செருக்குற்றோரை இகழ்ச்சியுடன் நோக்குகிறாராம். அவருடைய பார்வையை அவங்கள பார்க்கும்போது இகழ்ச்சியாக இருக்குது, பிடிக்கல அவருக்கு. அடுத்து என்ன சொல்கிறாரு, நல்லா கவனிங்க. தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுகிறார் என்று மறைநூல் உரைக்கிறதுன்னு எழுதியிருப்பார். மாதாமாவை ஆசீர்வதிச்சோன்னே அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் புழுதியில் இருந்தேயா, நான் தூசியில் இருந்தேயா, யாரும் தெரியாமல் இருந்தேயா, என்னை நீங்கள் தொட்டு தூக்கிட்டீங்கயா. பிரைஸலார். வேதத்தில் சங்கீதம் ஒரு அருமையான வசனம் சொல்லும், என்னுடைய தாழ்நிலையில் என்னை நினைத்தவரை நான் மகிமைப்படுத்துகிறேன். பிரைஸலார். மரியே வாழ்க. நம்ம ஒன்றும் இல்லாமல் இருக்கும் போதே கடவுள் நம்மளை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். அப்ப நீ படிச்சு வளர்ந்து திருமணமாகி குழந்தைகள் பட்டு ஒவ்வொரு ஸ்டேஜ் நீ வரும்போதும் அவர் உன்னை நினைவு கூர்ந்துகிட்டே இருக்கு. அதனால தான் நம்ம இப்படி நிற்கிறோம். இல்லைன்னா என்ன இருப்போம், ரோட்ல இருப்போம், இல்லை ஜெயிலில் இருந்திருப்போம். என்ன பிரைஸலார். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், அவருக்கு நன்றி சொல்லி கை தட்டுவோமா. பிரைஸலார். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அடுத்த வசந்த படி பாதிலே, எனவே கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள். ஆமேன். அடுத்து அழகையை எதிர்த்து நில்லுங்கள். அப்பா, அப்பொழுது அது உங்களிடமிருந்து ஓடி போகும். நல்லா இந்த வார்த்தையை கவனிங்க. இதுல 2 சொற்றொடர் வருது. கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள். சரி, நான் பணிஞ்சு வாழ்றேன் ஆண்டவரே. அடுத்து என்ன சொல்றாரு, அழகையை எதிர்த்து நில்லுங்கள். நீங்க யாருக்கு பணிஞ்சு வாழணும்னா, நம்மை மீட்க வந்த வல்லமையுள்ள கடவுளுக்கு தான் பணிஞ்சு வாழணும். ஆமென். ஊர்ல எல்லாருக்குமே நான் பணிஞ்சு இப்படியே இருப்பேன், உன்னை அப்படிலாம் வாழ சொல்ல. அடுத்த வார்த்தையை சொல்றாரு, அழகையை எதிர்த்து நில்லுங்கள். தாய் மரியாதை உற்று கவனிங்க. அந்த அம்மாவை பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பவியமாக முக்காடெல்லாம் போய் இப்படி இருப்பாங்க. ஆனால் காலில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அரக்கப்பாம்பை மிதித்து கொண்டிருப்பாள். அதுதான் இந்த வசனம். கைத்தட்டி நன்றி சொல்லுவோமா. அந்த அம்மா தேவனுக்கு பணிந்து இருந்தாங்க, ஆனால் அழகையை மிதித்து கொண்டே நின்று கொண்டிருந்தார்கள். அதே மாதிரி தான் நீங்களும் பாவத்தை மிதிக்கணும். ஒருத்தர் இருக்கான் நம்மளை தப்பான வழி கொண்டு போகிறாங்க, நம்ம நண்பர்கள், நான் அவளை ஏற்று ஒன்றும் தப்பே கிடையாது, ஆண்டவர் பார்த்துக்குவார். அப்படி செய்யாத, எனக்கு அது பிடிக்கல. அவன்கிட்ட தப்பான விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பான். ஃப்ரெண்டு தப்பான படங்கள், தப்பான ஆண்களை பற்றி பேசுறது, பெண்களை பற்றி பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதை குறித்து எச்சரிக்கையாக இருந்து கொண்டே இருங்கள். பிரைஸலாட். மரியே வாழ்க. அப்போ சொல்கிறா பாருங்க, அடுத்து அப்படி நீங்கள் பணிந்து எதிர்த்தால் என்ன நடக்குன்னு சொல்கிற. அடுத்து படிங்கப்பா. கடவுளை அணுகி செல்லுங்கள். ஆமென். அவரும் உங்களை அணுகி வருவார். அல்லேலூயா. பாவிகளே, உங்கள் கைகளை தூய்மையாக்குங்கள். இருமனத்தோரே, உங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துங்கள். அல்லேலூயா. நீங்க அப்படி அணுகி சென்றீங்கன்னா அவர் உங்களை தேடி வருவார். இதுல இன்னொரு வார்த்தை ஒன்று சொல்றாரு பாருங்க, இருமனம் உள்ளவர்களே. இது நம்மள்ட்ட நிறைய உண்டியா. வேண்டாம் வெறுப்பா நிறைய நேரம் நம்ம சர்ச்சுக்கு ப்ரேயருக்கு வந்துடுவோம். அது ப்ரேயர் கொடுக்குறவங்களுக்கு கஷ்டம், உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய பேர் பார்த்துருக்கேன், எனக்கு விருப்பம் இல்லைங்க, வீட்டில் சொல்லிட்டாங்க, ஃப்ரெண்டு வரேன்ட்டா, அவளுக்காக நான் வந்தேன், இப்படி தான் வந்தேன். அப்படி தான் பல பேர் கடவுள்கிட்ட வரான். பிரைஸலார். கடைசியில் கூட்டிகிட்டு வந்தவனை விட எவன் அவன் விருப்பம் இல்லாமல் வரானா அவன் தான் முன்னாடி ஆண்டவர் கொண்டு போய் வைப்பார். பிரைஸலார். அந்த மாதிரி நிறைய நாள் நடந்திருக்கு. இப்போவும் சொல்கிறேன், அவர் உங்களை குறித்து வச்ச திட்டத்தை உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களை பெத்தெடுத்தவங்க யாருக்குமே தெரியாது. பிரைஸலார். அவர் உங்களுக்கென்று வைத்ததை அவர் உங்களுக்கே திருப்பி கொடுப்பாரு. அவருடைய சித்தம் அப்பதான் உங்களுக்கு தெரியும். நானா எனக்கா இந்த வாழ்க்கை, எனக்கா இப்படி. அந்த அம்மா சொல்றாங்க, எல்லா பெண்கள்லையுமே நான் ஆசீர்வதிக்கப்பட்டேனா. அந்த அம்மா பிறந்ததுலேருந்து அந்த கோயிலுக்குள்ளே இருக்கு. பொழுதன்னைக்கு ப்ரேயர் பண்ணுது, யார்ட்டையும் பேசாது, ஜெபமால என்ன சொல்றது, சங்கீதம் அப்படி பாடுவாங்களாம் மாதாம்மா. அப்படிப்பட்ட ஆள் தான் அந்த அம்மா. ஆனால் அந்த அம்மாவுக்கு தெரியாது தான் தான் அவருடைய தாய் என்று. கடவுளை சுமக்கக்கூடிய தகுதி எனக்கு இருக்குன்னு அந்த அம்மாவுக்கே தெரியாது. பிரைஸலாட். அப்படிதான் தேவன் வைப்பார். நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, அவ்வளோதான், சரி நம்ம ஜாலியாக வருவோம் போவோம், திருப்பி நம்ம வேலையை ஆரம்பிப்போன்னு. ஆனால் கடவுள் மட்டும் ஒரு ஆளை முடிவு பண்ணிட்டாருன்னா யாரை வேண்டாலும்
தூக்கி எறிந்து விட்டு உன்னை பற்றி எடுத்துக்கொண்டு வருவார். ஆமென். இல்லை ஞாபகம் வச்சுக்க. நான் பார்த்துருக்கேன். ஒருத்தனா எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு, ரொம்ப பழங்காலத்து ஃப்ரெண்டு, ஒரு பெண்ணை வந்து ரொம்ப விரும்பிகிட்டு இருந்தான். இல்லைப்பா இல்லை நான்லாம் பிரேயர்லாம் வர முடியாதுப்பா, எனக்கு அவள் தான் வாழ்க்கை, அவ்வளோதான் இருப்பேன் அப்படின்ட்டு இருந்தான். கடைசியில் பார்த்தா என்ன ஆயிடுச்சு, ஒரு நாள் அந்த பொண்ணு வேறு யாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. வாட் எவர் சம்திங் ஹேப்பன். இவன் என்ன ஆகிட்டான், ஆள் ரொம்ப நொடிஞ்சு போய் உடஞ்சிட்டான். ஒரு நாள் கடவுள் அவனை சந்திக்கிறார் பிரேயரில். நாங்கள் பார்க்குறேன், சந்திக்கிறார். கதறி அழுதான். எனக்கு தெரியல அன்னைக்கு கடவுளோட திட்டம் என்னன்னு. ஆனால் இன்னைக்கு அவன் ஒரு பெரிய ஊழினா, பெரிய நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கான். கைத்தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோமா. அவன் சொல்கிறான், அன்னைக்கு வந்து எனக்கான திட்டத்தை தேவன் எனக்கு என்ன வைத்திருந்தாருன்னு எனக்கு தெரியலை, அதனால தான் அவர் சொல்கிறாரு, அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துரு, நீ எடுத்துக்காத, உன் வாழ்க்கையை நீ எடுத்துக்காத, நீ டிசிஷன் எடுத்துக்காத, ஆண்டவர் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். எனக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியும். எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாது, எங்கள் அக்கா தங்கி தெரியும், என் ஃப்ரெண்டுக்கு தெரியாது, என் வாத்தியாருக்கு தெரியாது, யாருக்கு தெரியாது. ஆனால் யாருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். ஆண்டவரை உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். நீங்கள் முடிவு பண்ணி எதை கொடுக்குறீங்களோ அதான் எனக்கு வாழ்க்கையில். பிரைஸ் எல்லாம். ஆமென். பிரைஸ் லார்ட். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண்மணி ஒருத்தவங்க, ரொம்ப பக்தி உள்ள பொண்ணு தான். திருமணம் ஆண்டவர் சித்தப்படி நடக்கணும்னு சொல்லியாச்சு. திருமணம் ஆனப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த மகன் வந்து சாராயம் குடிப்பார், தண்ணி குடிப்பாருன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த பொண்ணு கதறி அழுவுறா. ஒரு நாள் அவள் மாதா மாட்ட நடந்து போகிறா. நடந்து போகும்போது போய் என்னம்மா என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, இப்படி போயிடுச்சே, இப்படி ஒருத்தனை கொடுத்துட்டீங்களே. அப்போ அந்த அம்மா வந்து ஒரு காட்சி காட்டுறாங்க. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். என்ன காட்சி காட்டுறாங்கன்னா, தண்ணி அடிச்சிட்டு இருந்த ஆள் கடவுளுடைய முன்னாடி கடவுளை போதிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவங்க வீடு, கார் எல்லாமே இருக்குது. அவர் சொல்கிறாங்க, இது எப்படி சாத்தியப்படும், அவன் தான் இப்படி இருக்கானே. அன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், அவனை மீட்பதற்காக தான் நான் அவனை படைச்சனேன்னு சொல்கிறேன். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். இப்போவும் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கை நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் பயந்துடாதீங்க. ஒவ்வொரு நிமிடத்தையும், ஒவ்வொரு காலத்தையும், ஒவ்வொரு நேரத்தையும் தேவன் முன்குறித்தே வைத்திருக்கிறார். ஆமென். அவர் சொல்கிறதெல்லாம், எனக்கு என்னுடைய கரத்துக்குள்ளே நீ உன்னை ஒப்பு கொடுத்துரு, உன் லைஃபை என்கிட்ட கொடுத்துரு, இனிமே I am responsible for your life. Hallelujah. Hallelujah. அப்ப கை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே கண்களை மூடி உங்க பாதத்துல ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, என்னோட ஆவி ஆத்மா சரீரத்தை என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எடுத்து கொள்ளும் ஆண்டவரே, எடுத்து நடத்தும் ஆண்டவரே. அதிசயங்கள் செய்கிறவர், எங்க வாழ்க்கை அதிசயமா மாத்திரவர் வந்துட்டார். அவர் எங்களை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. இருக்காரு, அதிசயம் செய்கிறவர். இப்போ நீங்கள் சொல்லலாம், இல்லை சார் எங்கள் அப்பா பெரிய வாத்தியார், எங்கள் அம்மாவும் டீச்சரு, மாதம் எங்கள் வீட்டில் ஒரு 2-3 லட்ச ரூபா சம்பளம் வருது, கார் இருக்குது, வீடு இருக்குது, எல்லாம் இருக்குது, நாங்கள் வேறு இந்த ஜாதியை சேர்ந்தவங்க, எனக்கு எந்த கவலையும் இல்லை, எனக்கு எல்லாமே இருக்குது, எனக்கு அவசியமே இல்லை, நான் வந்து ப்ரேயர் பண்ணி தான் வாழ்ந்தா வரணும்னு நெசிட்டியே இல்லை, எனக்கு கை காலம் ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் கிறிஸ்துன்ற ஒரு ஒப்பற்ற ஆளை பற்றி உங்களுக்கு சொல்லணும். இப்படி ஒருத்தர் நீங்கள் சந்திச்சிருக்கவே மாட்டீங்க. அவருடைய கேரக்டரை இங்கே எழுதுறாரு பாருங்க, பவுல் பிலிப்பியரில், பிலிப்பியர் 2:5-8 அதை படிங்கப்பா. கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். ஆமென். கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வளைந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி ஆமென் அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். ஆமென். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். நல்ல கவனிங்க. He is a king. வேதம் பல இடத்துல சொல்லுது அவர் ஒரு ராஜா. ஆமென். சக்கரியா சொல்றான், இஸ்ரவேலின் ராஜா கழுதை குட்டியின் மீது ஏறி வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ராஜானா எப்படி இருப்பாரு? அவர் வந்து இப்படி ஒரு கிரீடை வச்சு ஒரு மெரிய சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருப்பார், இப்படி உட்கார்ந்துருப்பார், அவர் வாட்டுக்கு இருப்பார். ஆனால் இந்த ராஜா என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய கிரீடத்தை கலற்றி கீழே வைக்கிறார். என்னடா கொடுமையாக இருக்குது. நமக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்குது. அப்போ என்ன சார், இது எங்கள் அப்பா வீடு, எனக்கு கொடுத்துருக்காரு, என் வீடு இது, எங்கள் அப்பா சொத்து எனக்கு தான் காரணம், நான் பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுக்க முடியும் சொல்லுவோமா இல்லையா?
ஆனா பவுல் இங்க சொல்றாரு, அவர் தன்னுடைய கிரீடத்தை, தன்னுடைய ராஜா என்ற பட்டத்தை கீழே இறைத்து வைத்து விட்டார். இறக்கி வச்சுட்டார், கீழே வச்சுட்டார், எனக்கு வேண்டாம். அப்ப ரூல் பண்ணிட்டு இருக்க அவரு என்ன பண்றாருன்னா, இப்படி ஒரு துண்டை எடுத்து இடுப்புல கட்டிட்டு யாருக்கெல்லாம் அவர் போதிச்சாரோ அவங்க காலில் விழுந்து முத்தம் செய்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. நாம பெற்றிருக்கக்கூடிய கடவுளை பார்த்தீங்களா? உலகத்தில் கடவுள்ன்றவங்க எப்படி இருப்பானா, கத்தி கப்படாலாம் வச்சுட்டு நான் தான் பெரிய ராஜா, குதிரையில் வருவான், சிங்கத்தில் வருவான், புலியில் வருவான், கண்டத்தில் வருவான், எல்லாத்துலேயும் வருவான். ஆனா இந்த ராஜா தன்னுடைய தகுதி, அங்கீகாரம், பட்டம் அனைத்தையுமே இழந்து போய் கீழே தரையில் வைத்து விட்டு ஒரு இடைக்கச்சையை எடுத்து இடுப்புல கட்டிட்டாரு. கட்டிக்கிட்டு யாரை ஆண்டாரோ, யாரை ஆளுகை செய்ய அவருக்கு அதிகாரம் இருக்கோ அவர்களுடைய காலை கழுவி முத்தம் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட இந்த ஒரு ராஜாவை இந்த அண்டசராசரை சந்திச்சதே இல்லை இதுக்கு முன்னாடி. ராஜானாலே தலை சிறந்தவன் இப்படிதான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த ராஜா எப்படி இருக்காருன்னா வேற மாதிரி இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த ராஜா என்ன பண்றாருன்னா, ஒரு சிலுவையை சுமந்து கொண்டு, ஒரு சிலுவையை கையில் எடுத்துக்கொண்டு எச்சி துப்புறாங்க, அவமானப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க, நிர்வாணப்படுத்துறாங்க. எதுக்குமே ஒரு வார்த்தை கூட சொல்லாம, அவர் சொல்லாம இருக்கிறது கூட பரவாயில்ல, ஆனா அவரை பெத்தெடுத்த தாயாகிய மரியாளும் ஒரு வார்த்தை கூட சொல்ல. இப்ப நான் உங்களை அடிச்சுட்டேன்னா உங்க அப்பா சும்மா விட்டுருவாரு, நீ அவ்வளவுதான், என் பொண்ணு மேலே மையமேலே நீ கையை வச்சுட்டியா, நீனு உன்னை என்ன செய்யறான் பாருன்னு. ஆனா தன்னுடைய மகனை அடித்து நிர்வாணப்படுத்தி ரத்தம் சொட்ட சொட்ட நாயை போல் ரோட்ல இழுத்துட்டு போகும்போதும் அந்த அம்மா எதுவுமே பேசல. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதற்கு பேரு தான் கடவுளுக்குள் தாழ்ந்து இருத்தல், கடவுளுடைய சித்தத்துக்காய் தன்னையே ஒப்பு கொடுத்தல் என்று அர்த்தம். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயத்தை நம்மளால இந்த அளவுக்கு செய்ய முடியலனாலும், ஆண்டவரே என்னுடைய இந்த நேரத்தை, இந்த காலத்தை, இந்த வயசை, இந்த டயத்தை நான் உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, முழு மனதோட கொடுக்குறேன் ஆண்டவரே, எனக்கு தயவு செய்து உதவி செய்ய ஆண்டவரே. அந்த எண்ணம் உங்களுக்குள்ள வந்தாதான் உங்களால் அந்த விதை விளைக்க முடியும், வளர முடியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் இப்பயே சொல்லிட முடியும். ஒரு சில பேர் இப்பயே அந்த நல்ல பங்கை தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்க, ஒரு சில பேர் கொஞ்சம் லேட்டாக தான் தேர்ந்தெடுத்துக்குவீங்க. ஆனால் என்ன ஒன்று, காலம் போனதுக்கப்புறம் ஐயோ நான் தேர்ந்தெடுக்காமல் விட்டுட்டேனே அன்னைக்கு அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நிலைமை மட்டும் வந்துடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம இந்த பாட்டை பாடி ஆராதிக்க ஆரம்பிப்போமா? பாருங்க, உம்மோடு இருக்கணுமே, அந்த பாட்டு பாடுங்கப்பா. உம்மோடு இருக்கணுமே, தெரியுமா? உம்மோடு இருக்கணுமே. எல்லாரும் கேட்போம், ஆண்டவரே நாங்க உங்களோட இருக்கணும்பா, உங்க கூடயே இருக்கணும்பா, உங்க கூடயே நடக்கணும்பா, உங்களோடயே எங்களை நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே, உம்மோடு இருக்கணும் ஆண்டவரே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை கைகளை தட்டி கண்களை மூடி ஹல்லேலூயா. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியா மலை மேலாமந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. நல்லா கவனிங்க, உம்மோடு இருக்கணுமே, உண்மை போல் மாறணுமேனா நம்மளோட அங்கீகாரத்தை நம்மள விட்டுருவோம். நான் படிச்சுட்டேன், எனக்கு பணம் இருக்குது, காசு இருக்குது, எல்லாத்தையும் விட்டுருவோம். அவர்கிட்ட வரும்போது நான் ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப சாதாரணமானவன், நான் எதுக்குமே லாய்க்கு இல்லாத ஒருத்தன், என்னை மன்னிச்சிருக்கேன் ஆண்டவரே அப்படின்னு வரும்பொழுது மட்டும்தான் உங்களால் அவரை பார்க்கவே முடியும். இல்லை நான் தான் பெரிய ஆளுன்னு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களால் பார்க்கவே முடியாது. நான் திருப்பியும் சொல்கிறேன், அது எப்படிப்பட்ட கவலையாக இருந்தாலும் சரி, எங்கள் வீட்டில் பிரச்சனை இருக்குது, எங்கள் அப்பாவோட பிரச்சனை, எங்கள் அம்மாவோட பிரச்சனை, எத்தனையோ பிரச்சனைகளோடு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. ஆனால் கொஞ்சம் அந்த பிரச்சனை இப்படி தள்ளிட்டு அவரை பார்க்க ஆரம்பிங்க. நான் இப்பவும் சொல்றேன், ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ள அவர் எழுத தீவிரத்து காத்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், மரியே வாழ்க. ஒரு சின்ன கூட்டமா இருக்கலாம், ரொம்ப பெரிய கூட்டம் இல்லாம இருக்கலாம், ஆனா ஆண்டவரோட கூட்டம் வெறும் 12 பேர் தான் உலகத்தையே மாத்தினாங்க. ஆமென். சிறு மந்தையே நீ கவலைப்படாத, அந்த மந்தை சிறுசு தான், ஆனா அதுல இருந்து வரது ரொம்ப வீரியமிக்கதா இருக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். அவர் சொல்றாரு பாருங்க, 1 பேதுரு 5:5-9 படிங்கப்பா.
இளைஞர்களே, ஆமென். நீங்கள் முதியவர்களுக்கு பணிந்திருங்கள். ஆ, ஒருவர் மற்றவரோடு பழகும்போது எல்லாரும் மனத்தாழ்மையை ஆடையாய் அணிந்திருங்கள். ஏனெனில் செருக்குற்றோரை கடவுள் இகழ்ச்சியுடன் நோக்குவார், தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார். நல்லா சொல்றா பாருங்க. இந்த டேர்மோட ஆரம்பத்திலே அவர் சொல்லிடுறாரு, வயசானவங்களுக்கு கிடையாது, இளைஞர்களுக்கு தான் இந்த செய்தி. நோ ஓல்டு பீப்புள். தம்பி, நீ உன் வயசில் ஆடுறதெல்லாம் ஆடிட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இங்கே வந்து நீ நல்ல மாதிரி உட்காந்துட்டு இருக்க. உனக்கு நான் செய்தி சொல்ல வரல. இங்கே நான் வந்திருக்கிறதே இதோ அந்த பாவத்தில் மாட்டக்கூடாதுன்னு இன்னைக்கு வந்து காத்திருந்து என்னை பார்க்க வந்திருக்காங்க பாரு. அவங்க ஒவ்வொருவருக்காகவும் நான் உயிரோடு நின்று கொண்டு இருக்கிறேன். மரியே வாழ்க. அவர் சொல்றாரு பாருங்க, மனத்தாழ்மையை ஆடையாய் அணிந்திருங்கள். ரொம்ப கடினமான ஒரு காரியம் அது, ரொம்ப கடினம். ஒரு பாட்டு பாடிட்டா போதும், ஒரு விஷயத்தை எழுதிட்டா போதும், ஒரு இடத்துல மார்க் வாங்கிட்டா போதும், நமக்கு வர சந்தோஷம் மாதிரி அது. இதுக்கு யாருமே விதிவிலக்கு இல்லை, தப்பும் கிடையாது. ஆனால் நாம் அந்த வெற்றியை பெற்றதுக்கப்புறம் நமக்கு சக மனிதனாக இருக்கக்கூடியவங்களையும் அவங்க வெற்றி அடையலைன்னு பார்க்குறோம் பாரு, அதை தான் தேவன் விரும்புறதில்லை. பிரைஸலா. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பூவுக்கும் ஒரு தன்மை உண்டு, ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒரு குவாலிட்டி உண்டு விளைவிப்பதற்கு. அதை தான் உங்கள்கிட்ட ஆண்டவர் கேட்கிறார். உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒவ்வொரு விதமான வல்லமையை ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். அதை உங்களுக்குள் தேடிக்கொண்டே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அடுத்து சொல்றாரு பாருங்க, நல்லா கவனிங்க. அதனால் அவருடைய கரத்தின் கீழ் இருங்க. அதை படிங்கப்பா. ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். ஓகே. அடுத்து, அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். அதுக்கு அடுத்த வசனம்பா. உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். முக்கியமான வார்த்தை. முதல்ல இந்த கவலை பூரா அவர்கிட்ட கொடுங்க, நீங்களே வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. இல்லை சார், என் வாழ்க்கை என்னாவும் தெரியல, நான் படிப்பேனான்னு தெரில, நான் முன்னேறுவேனான்னு தெரில, நான் இதான் படிக்கிறேன், வேலை கிடைக்குமான்னு தெரில, கல்யாணம் ஆகுமான்னு தெரில, எங்கள் வீட்டில் உள்ள கடன் போகுமா தெரில, எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் வீட்டில் பில்லி சூனியம் இருக்குது, எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அப்பா இறந்துட்டாங்க, அவர் இன்னத்தோட போயிட்டார். எத்தனையோ விதமான உன்னுடைய ஒவ்வொரு கஷ்டத்துக்கு பின்னாடியும் தேவன் சொல்றாரு, நீ கவலையா இருக்கிறத விட உன் மேல நான் கவலையா இருக்கேன்டா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். உன் மேல நான் கவலையா இருக்கேன். நீ உன் கவலையை என்கிட்ட கொடுத்துடுறா. நான் கவலையா இருக்கிறது, அந்த கவலை நீ சுமக்கிறதுனால சுமப்பதற்கு நான் இருக்கேன்டா. நீ ஏன் கவலைப்படுற? அது என்ன பிரச்சனையா இருக்குதுயா? நீங்க போய் நற்கறது முன்னாடி உட்கார்ந்துருங்கயா. ஜஸ்ட் கோ அண்ட் சிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த காட். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம கோயிலுக்குள்ளே எல்லாரும் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா தலை குனிவாங்க, முழங்கால் படிட்டு போவாங்க. ஏன்னா அங்கே கடவுள் இருக்கார். பிரைஸ் தி லார்ட். கடவுள் இருக்க ஒரே சபை கத்தோலிக்க சபை தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அங்கே கடவுள் உயிரோடு இருக்காரு, அவர் உயிரோட சாப்பிட்றோம், அவர் நமக்கு கொடுக்குறாரு, இந்தப்பா என்னை சாப்பிடு. எங்கேயாவது ஒரு கடவுள் வந்து தன்னை சாப்பிடுன்னு கொடுத்து பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது? அது இந்த கடவுள் தான் கொடுப்பாரு. கடவுள் என்ன பண்ணுவார்? எல்லார்ட்டேருந்து காணிக்கை வாங்குவார்னு அர்த்தம். ஆனால் இந்த கடவுள் என்ன பண்ணுவார்னா தன்னையும் வாரி வழங்குவார். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. அப்ப சொல்றாரு, நல்லா கவனிங்க. அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள், உங்கள் எதிரியாக அழகை யாரை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கும் சிங்கம் போல் தேடிக்கொண்டே இருக்கிறது. உங்களை தேடிக்கிட்டே இருக்கானா, உங்களை அப்படியே தேடி 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 நின்றுக்கிட்டே இருக்கானா. எங்கடா எங்கடா எப்படியாவது பிடிச்சி சாப்பிட்டுலாமா, ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்குமான்னு. நான் திருப்பியும் சொல்றேன், அது எந்த மாதிரி வாய்ப்பா வேணா இருக்கலாம். பண வடிவில் வரலாம், காம வடிவில் வரலாம், இச்சை வடிவில் வரலாம், இல்லை பெருமையில் வரலாம், எதில் வேணாலும் வரலாம். ஆனால் உங்களை இழுப்பதற்கு அவன் தகுதி உள்ளவனா காத்துக்கிட்டே இருக்கான். முக்கியமாக சினிமா தான், அதை கேட்கவே வேணாம். நேற்றெல்லாம் எங்கள் ஊருக்கு ஒரு நடிகர் வந்துட்டாருன்ட்டான். கடைக்கார சொல்ல, சார் ஊரே காலியாக இருக்குது சார், கடையெல்லாம் பூட்டிட்டான், எல்லாத்தையும் பூட்டி எல்லாமே ஓடிட்டான். சார் எதுக்குடா ஒன்றா, ஏதாவது காசு கிடையாது? ஒன்றுமே கிடையாது, சும்மாவே ஓடுறான். அதான் பேய். அதுக்கு பேர் தான் சாத்தான். எந்த வேலையுமே இருக்காது. அந்த நாய் பார்த்துருக்கீங்களா? தெரு நாய். காலையில் பார்த்தா இந்த கடைசி அந்த கடைசி அப்படியே நேராக டிப்டாப்பாக போகும். அங்கே ஏதாவது ஒரு வேலை, ஒரு வேலையும் இருக்காது நாய்க்கு. ஏன்னா அது ஒரு தெரு நாய். இங்கேருந்து அங்கே போகும், அங்கேருந்து இங்கே வரும். அப்படி தான் இவங்கெல்லாம் தெரு நாய் மாதிரி சுற்றிட்டே இருப்பான், போயிட்டே இருப்பான். ஆனால் ஒரு வேலையுமே இருக்காது. இந்த சினிமாவுக்கு போகிறவன், சினிமாக்காரி பின்னாடி சுற்றுறவன், பாட்டு கேட்டுக்கிட்டு சினிமாக்காரனே நினச்சிக்கிட்டே தூங்குவாங்க. அந்த மாதிரி இருக்கவன் பூரா தெரு நாய் மாதிரி தான் அவங்க வாழ்க்கை. நாய் மாதிரி அப்படியே போகிறது, நாய் மாதிரி வருது. ஆனால் அதனால ஒரு பிரயோஜனமே இருக்காது. தயவு கூர்ந்து இன்றைக்கு நான் இனிமேல் சினிமா பார்க்க மாட்டேன்னு எத்தனை பேர் கை உயர்த்தி ஆண்டோட ஒப்பு கொடுக்க முடியும்? ஒப்பு கொடுங்க பார்ப்போம். பிரைஸ். என்ன கையை தூக்க மாட்டேங்கிறாங்க? ஐயோ, அப்போ ஃபுல்லாக சினிமா பார்த்துக்கிட்டே தான் இருப்போம், நம்ம வாழ்க்கை முறிக்கும். அப்போ ஏன்னா கையை தூக்க மாட்டேங்கிறீங்க, இப்போ சினிமா விடவே முடியாதா நம்மளால்? சினிமாக்குள்ளே தான் இருப்போமா?
சரி கொஞ்சமாவது உயர்த்தி காட்ட, ஒரு பொய்க்காவது உயர்த்தி காட்டக்கூடாதா? அதுக்காவது உயர்த்தி காட்டுங்களேன் ஆண்டவரே, நாங்கள் சினிமா விட்டுருவோம் ஆண்டவரே. நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த எண்ணம் வந்து நம்ம மனசுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த பாவத்தை ஓவர்கமே பண்ண முடியும். இல்லைன்னா பாவத்தை ஓவர்கமே பண்ண முடியாது. திருப்பி திருப்பி அந்த பாவத்துக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டே இருப்பான். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. இப்போ நல்லா கவனிங்க என்ன நடக்குதுன்னு இந்த இடத்துல. அவர் கடைசியாக சொல்கிறாரு, 9வது வசனம் படிங்கப்பா. அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாய் ஆமென் அதனை எதிர்த்து நில்லுங்கள். ஆமென். உலகெங்கிலும் உள்ள உங்கள் சகோதர சகோதரிகள் உங்களைப் போலவே துன்பங்களுக்கு உள்ளாகிறார்கள். ஆமென் என்பதை நல்ல கவனிங்க. சகோதர சகோதரிகளும் உங்களை மாதிரியே கவலைக்கு உள்ளாகிட்டே தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு உங்களுக்கு வந்து ஒரு 3 விதமான கார்டு இந்த டாக்கில் கொடுப்பாங்க. இன்னைக்கு இப்போ கொடுப்பாங்க, அந்த டாக் வாங்கிக்கோங்க. இதில் என்ன அப்படின்னா, இந்த கார்டு ஒன்று இருக்கும், எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கார்டு ஒன்று இருக்கும். இந்த கார்டு கீழே வந்து ஒரு வசனம் வந்து ஒன்று எழுதியிருக்கும். அதை நீங்கள் படிங்க, அது என்னன்றதை உங்களுக்கு சொல்கிறோம். 2வது ஆண்டவருடைய இந்த கார்டு ஒன்று இருக்கும். இந்த கார்டு ஒன்று வந்து கொடுப்பாங்க. இதில் என்ன எழுதியிருக்குன்னா, அழாதே யூதா குலத்தின் சிங்கமும் தாவீதின் குல கொழுந்துமானவர் வெற்றி பெற்று விட்டார் அப்படின்னு எழுதியிருக்கும். உங்களை பார்த்தா சொல்றாரு, நீ மூலம் அழாத, நீ அழுறது நிப்பாட்டு, நீ வந்து பயப்படுறது நிப்பாட்டு, ஆண்டவர் ஜெயிச்சிட்டார், அவர் உன்னோட இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. கடைசியா இங்க இன்னொரு ஒரு கார்டு ஒன்று உங்களுக்கு கொடுப்போம். இதுல வந்து இளைஞர் மனத்தாழ்மையுடன் நடக்க நடைமுறை படிகள்னு இருக்கும். நல்லா கவனிங்க. இதுல வந்து மொத்தம் வந்து ஒரு 5 பாயிண்ட் இருக்கும், வேதாம விளக்கத்தோட இருக்கும். ஒரு 5 பாயிண்ட். தயவு கூர்ந்து இந்த பாயிண்ட்ஸை படிங்க. இதை உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியுதா, பெர்ஃபார்ம் பண்ண முடியுதான்னு பாருங்க. மரியே வாழ்க. ஏன்னா இது ஏன் இந்த மாதிரி கார்டை அடிச்சு கொடுக்குறோன்னா, இதை நீங்க உங்களோட பைபிளில் வச்சுக்கலாம். நீங்க எப்பெல்லாம் கடவுள் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் இந்த கார்டை பெர்ஃபார்ம் பண்ணி பாருங்க, கடவுள் உங்களோட பேசுவார். இதை நான் 100% உங்களுக்கு உறுதி சொல்ல முடியும். இதுல என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா, தினசரி ஜெபம்னு எழுதியிருக்கோம். அது எப்படி இருக்கும்னா, கடவுள் சார்ந்திருப்பதை ஒப்புக்கொள்ளுகள்னு எழுதியிருக்கோம். பிரைஸ் தி லார்ட். நீங்க உங்களுக்கா எதுவுமே கிடைக்கிறதில்ல, சாப்பாடு துணிமணி எதுனாலும் அவர் கொடுத்தாதான் உண்டு. இதை மூலம் நம்புங்க. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. 2வது கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் இருக்கும். அது எப்படி கீழ்ப்படியணுன்ற இதையும் வசனத்தோட கொடுத்துருப்போம், அதை எடுத்துக்கோங்க. 3வது மூப்பர் மற்றும் வழிகாட்டிகளுக்கு மரியாதை கொடுக்கணும்னு எழுதியிருக்கோம். 4வது மற்றவர்களுக்கு சேவை செய்யணும். 5வது நன்றி உரைன்னு எழுதியிருக்கோம். இதுதான் உங்களுடைய ஆர்டர் ஆஃப் லைஃப் டு அச்சீவ் த கிங்டம் ஆஃப் காட். கடவுளை நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவரோட பேசணும்னா இந்த வழிமுறைகளை நீங்கள் கைப்பிடிக்கணும் அப்படின்றத உங்களுக்கு ரொம்ப எளிமையான முறையில் கொடுத்துருக்கோம். இல்லாதவங்க கேட்டு வாங்கிக்கோங்க. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. அடுத்த வசனம் நீதிமொழிகள் 3:5-6. முழு மனதோடு ஆண்டவரை நம்பு, உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய். ஆமென். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். நல்ல கவனிங்க. உன் சொந்த ஆற்றலை சார்ந்து நில்லாதே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிரைஸ் தி லார்ட். என்னமாச்சு, பிஸியாக இருக்கீங்களா? ஃபோன் எதுவும் பேசிகிட்டு இருக்கீங்களாம்மா? கொஞ்சம் கவனிங்க, நாங்கள் முடிச்சுட்டு போயிடுறோம், அப்புறம் பேசுங்க நீங்கள், சரியா? அப்போ சொல்கிறார் பாருங்க, இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு, உன்னுடைய சொந்த ஆற்றலை சார்ந்து இராதே அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த மேப்பை நல்லா பாருங்கள். இப்போ வந்து ஒரு அட்லாஸ் மேப் வச்சுருக்கோம் நம்ம, இந்தியாவிலையோ எங்கேயோ போகணும்னா இந்த வெறும் மேப்பை வச்சு மட்டும், இப்போலாம் உங்கள்கிட்ட கூகுள் மேப் இருக்குது, அதை விட்டுருங்க. பழைய காலத்து மேப்பில் நீங்கள் போகணுன்னா உங்களால் போக முடியுமா அப்படின்னா போக முடியாது. காரணம் என்னென்னா, உங்களுக்கு வந்து ஒரு காம்பஸ் தேவை. காம்பஸ் இருந்தால் தான் அது என்ன பண்ணும், எந்த திசைன்னு காட்டு போக முடியும். ஒருத்த கண்ணு தெரியாத குருடனாக இருக்கான், அவனை கூட்டிகிட்டு போகணுன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு ஒருத்த துணையாளம், ஒரு கைடு வேணும். அந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையும். எல்லாமே நம்மளால் செஞ்சிட முடியாது. பிரைஸ் தி லார்ட். இங்கே எல்லாருமே ஒருத்தர் சார்ந்து தான் வாழ்கிறோம். இப்போ நீங்கள் போய் ஒரு இட்லி கடையில் உட்காரீங்கன்னா, இட்லி ஊற்றுறதுக்கு ஒருத்தன் வேணும், அதை விற்கிறதுக்கு ஒருத்தன் வேணும், அப்போ தான் நமக்கு இட்லி கிடைக்கும். ஏன் சட்னி அரைக்கிற தக்காளியை பறிவிக்க கூட ஒருத்தன் வேணும், அப்போ தான் நமக்கு அது கிடைக்கலன்னா நமக்கு கிடைக்காது. அப்போ உன்னால் எதையுமே சாதிக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். நீ ஒருத்தனால முடியாது. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லை என்னால் முடியும், ஐ கேன் டூ, இந்த ஐன்ற வார்த்தையை ஒழிக்கணுன்ற அந்த ஐ தான் இங்கே எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் அவர் சொல்கிறாரு, he must increase, I must decrease. ஆமென். ஐ டிக்ரீஸ் ஆகட்டும், குறையட்டும், இறங்கி போட்டோம், ஆனா அவர் என்ன ஆகட்டும், அதிகமா வரட்டும். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. மரியே வாழ்க. இப்ப நல்லா கவனிங்க, இந்த இடத்துல அவர் சொல்றாரு பாருங்க. அப்ப இந்த இதை நீங்க உத்து கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எபேசியன் 6:1-3 படிங்கப்பா. பிள்ளைகளே, ஆமென், உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆமென். ஆண்டவரின் அடியாருக்கு இதுவே ஏற்புடையது. பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க.
நீங்கள் பெற்றோருக்கு இதுதான் மிக முக்கியமான வார்த்தை, ரொம்ப கடினமான வார்த்தை. அவங்க அப்பா வந்து படிச்சிருக்க மாட்டார், சாராயம் குடிப்பார், ஆனால் அவர் உனக்கு அப்பா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். என்ன எப்படி பார்த்தா அவர் உனக்கு அப்பா தான், நீ அதை மாற்றவே முடியாது. அவர் எவ்வளோ தப்பா, அவர் ஜெயிலுக்கே போனாலும் கொலையே பண்ணாலும் அவர் தான் யார் உனக்கு அப்பா. அவர் தப்பானதை சொல்லும் போது அப்பா தப்பானதை சொல்லாதீங்கப்பா, நான் கடவுளுக்குள்ள இருக்கேன்னு அவருக்கு நீங்கள் புத்திமதி கூட சொல்லலாம், ஆனால் அவர்களை நீங்கள் நிராகரிக்கவே கூடாது. ஹல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு ஒருத்தி இருக்கா, நான் எங்கள் அப்பாவோட 9 வருஷம் பேசலை, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லைன்னு கேட்டேன். உங்கள் அப்பா சோத்துல தான் தின்ன, அப்பா அறிவில்லை உனக்கு, உங்கள் அப்பாவோட பேச மாட்டேன்ற. இல்லை எங்கள் அப்பா தப்பு பண்ணார், நீ மட்டும் பண்ணலையா என்ன? உங்கள் அப்பாட்ட பேசாமல் இருக்கிறதே பெரிய தப்பு தான் உனக்கு. இது பெருமை இல்லை, இது அசிங்கம், இது கேவலம். அதை செஞ்சிடாதீங்க என்றைக்குமே. அம்மா அப்பானா அம்மா அப்பா தான். கடவுள் அவங்க தாய் தந்தையரை அவ்வளோ கனம் பண்ணுறாரு. இறுதி நொடி சாவ போகிறாங்க, பக்கத்தில் 12 பேர் ரத்தம் கொடுக்கறதுக்காக இருக்கான், ஊரில் அவ்வளோ பேர் இருக்கான், எல்லாத்தையும் விட்டு இதோ உன் தாயின்றாரு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவங்க அம்மா தான் அவருக்கு எல்லாமே. அவருக்கே அவங்க அம்மா தான் இல்லைன்னா அப்புறம் நமக்கு, அவருக்கு அவங்க அம்மா இல்லைன்ற மாதிரி நமக்கும் நம்ம அம்மா அப்பா தான் எல்லாமே. அதை என்றைக்குமே விட்டு, அதை தான் அவர் திருப்பி சொல்கிறாரு. அடுத்து சொல்கிறா பாருங்க, அடுத்து படிப்பா, உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட. ஆமென் என்பதே வாக்குறுதியை உள்ளடக்கிய முதலாவது கட்டளை. நல்ல இந்த வார்த்தையை நல்ல கவனிங்க. என்பதே முதலாவது கட்டளை. இட்ஸ் a first commandment of the God. திருப்பி சொல்றேன், இட்ஸ் a first commandment of the God. அதுல தாய் தந்தை அப்படின்றது எந்த தாய் தந்தை வேணா எடுத்துக்கலாம், அம்மாவையும் அப்பாவையும் எடுத்துக்கலாம், நம்ம கிறிஸ்துவையும் தாய் மரியாதையும் எடுத்துக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அதுதான் திருப்பி சொல்றார், அதுதான் முதல் கட்டளை உனக்கு. அடுத்து படிங்க. இதனால் நீ நலம் பெறுவாய், மண்ணுலகில் நீடூடி வாழ்வாய். ஆமென். நல்லா கவனிங்க. இதனால நீ என்ன பண்ணுவ? நீடூடி வாழ்வ, உன்னுடைய வாழ்நாள் நீடித்து இருக்கும், நீ நல்லா இருப்ப அப்படின்னு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. தண்ணீரை ரத்தமா அதிசயம் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. நல்லா கவனிங்க. மிக முக்கியமான ஒரு வசனம், எங்கள் வாழ்க்கையை மாத்திர வசனம் இதுதான். மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நல்ல கவனிங்க இந்த வார்த்தையை. முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கப்பா, மிச்சத்தெல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். நீங்கள் எதை பற்றி கவலைப்பட வேணாம், வேலை படிப்பு அது இது எதை பற்றி கவலைப்படாத. இன்றைக்கி சொல்கிறார், இந்த பாரு, நிறைய நாள் என்னுடைய வாழ்க்கையை இதை வச்சு மட்டுமே ஓடிக்கிட்டு இருக்கேன். இதை வச்சு கல்யாணம் நடந்துருச்சு, குழந்தையெல்லாம் பிறந்துருச்சு, இன்னும் சொல்லப்போனால் இதை வச்சு வீடு கட்டிட்டேன், இதை வச்சு கார் வாங்கிட்டேன், இதை வச்சு ரொம்ப நல்லாவே இருக்கேன். ஆமென். ஏன்னா இதை சார்ந்தே ஓடிக்கொண்டே இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. இது பார்க்கறது ரொம்ப சின்ன எலிமெண்ட் தான், ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான எலிமெண்ட். தயவுசெய்து நம்புங்க, நம்பி தான் பாருங்களேன். நிறைய நேரம் உங்கள் வாழ்க்கையில் தப்பான டிசிஷன் எடுப்பீங்க, தப்பான ஆட்கள் வருவாங்க, தப்பான மனிதர்கள் வருவாங்க, தப்பான டிசிஷன் எடுப்பீங்க. தயவு கூர்ந்து ஒரு தப்பான ஃப்ரெண்டை நீங்கள் சந்திக்கிறீங்கன்னா கூட, அவங்க தப்பான விஷயத்தை சந்திச்சா கூட அவங்க கையில் அதை கொடுத்து பாருங்க, இது அவ்வளோ பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நிறைய நேரம் என்னால் ஃபுல் ப்ரேயர் சொல்ல முடியும், என்னால் மரியே வாழ்க மரியே வாழ்கன்னு மட்டுமே நிறைய நாள் சொல்லிட்டு ஓடி இருக்கேன், இக்கட்டான சூழ்நிலையில். அந்த சூழ்நிலையே எனக்கு மாறி நின்றுருக்கு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். முயற்சி தான் பண்ணி பாருங்களேன். நான் கத்தி சொல்கிறேன், முயற்சி தான் பண்ணி பாருங்களேன். ஒரு நாள் சரிப்பா நான் முயற்சி தான் பண்ணுறேன்ப்பா, எப்படியாவது ஒரு 10 மணி ஜெபமாலை பாட்டில் வச்சுருக்கேன், எனக்கு ஒரு நல்லது நடந்துடாதான் யோசிச்சு தான் பார்ப்போமே. அது என்ன பெரிய பட்சம், பரீட்சையாக இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், ஏன் பரீட்சை கடினமாக இருந்து ஃபெயிலே ஆகட்டும், ஆனால் தேவன் எனக்கு வைத்திருக்கிறது எனக்கு மட்டுமே தருவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதை அவர் விடவே மாட்டார். இப்போ அடுத்து சொல்கிறார் பாருங்க இந்த இடத்துல. இப்போ நல்லா கவனிங்க, நான் என்ன பண்ணுறேன், ஒரு பாட்டில் எடுத்துக்கிறேன், இதில்
முதல்ல நான் வந்து மண்ணை கொட்டுறேன். இதில் வந்து மண்ணை போட்டாச்சு. இப்போ இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன், இந்த கற்களை தூக்கி போடுறேன். இப்போ என்ன ஆயிடுது, இந்த மண்ணோட இந்த கல் போய் கலக்க முடியலை, செட்டில் ஆகலை. யாராவது அஸ்திவாரம் போட்டால் இப்படி போடுவாங்களா? மண்ணை போட்டு அது மேலே வந்து கல்லை போடுவாங்க? போட மாட்டாங்க. கல்லை போட்டு தான் மண் போடுவாங்க. உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே நிலையாக இருக்கக்கூடிய தேவனாகிய பாறையை எடுத்து போடுங்க முதல்ல. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. அது மேலே நீங்கள் மண்ணை போடும்போது அந்த மண்ணு போய் என்ன பண்ணிடும், அதோட இடுக்கில் போய் எல்லாம் சொருவி செட்டாகி நின்றும். அப்போ நீங்கள் முந்த பரலோக ராஜ்யம் ஆகிய தேவனாகிய பாறையை முன்வைக்கும் பொழுது அவர் நிலை நின்று உங்களை வடிவமைத்து பாதுகாத்து அழைத்து கொண்டு சேர்ப்பார். கைத்தட்டி ஆண்டு நன்றி சொல்லுவோமா நம்ம? பிரைஸ் எல்லாம் அல்ல கவனிங்க. ஏன்னா இவர் தான் நம்மளுடைய சோர்ஸ், நம்மளுடைய பவர் ஹவுஸே இவர் தான். இந்த பாறை மேலே நம்மளால் என்ன பண்ண முடியும், வீடே கட்ட முடியும், கட்டவே முடியும், நம்ம எல்லாம் தோற்று போயிடுவோம். அப்போ சொல்கிறார் பாருங்க, இதுக்கு யார் ஒரு மிக முக்கியமான உதாரணம் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் யோசேப்புன்னு ஒரு ஆள் வருவார். அந்த ஆள் வந்து பாடே கிடையாது. அவங்க அப்பா விரட்டி விட்டுருவாரு, அவங்க அண்ணன் தம்பியெல்லாம் விரட்டி விட்டுருவாங்க, நாடு கடத்திடுவாங்க, வெளிநாட்டுக்கு வருவார். அங்கே ஒரு பொண்ணு வந்து இவனை வந்து தப்பான வழிக்கு அழைக்க போய் அவன் போய் ஜெயிலில் கிடப்பான் 2 வருஷம். ஜெயில 2 வருஷம் இருந்தவனுக்கு ஒரு நாள் மீட்பு வருகிறது. பிரைஸ் எல்லாம் மரியே வாழ்க. என்ன நடக்குது பாருங்க, ஆதியாகமம் 41:16 அதை படிங்கப்பா. பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் கனவு கண்டேன். ஆமென். ஆனால் அதற்கு விளக்கம் சொல்வார் யாரும் இல்லை. ஆமென். கனவை கேட்டால் நீ தகுந்த விளக்கம் கூறுவாய் என்று உன்னை பற்றி சொல்ல கேள்விப்பட்டேன். ஆமென். நல்லா கவனிங்க. பார்வோன் கூப்பிடுறான், நீ வந்து கணக்கு வந்து விளக்க சொல்லுவேன்னு சொல்லிட்டாங்க, நீ வந்து ஜெயிலில் இருந்த சேவிலாம் பண்ணிட்டு வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டான். சரி நீ இவன் வர்றான். அப்போ அவன்கிட்ட கேட்டோன்னா அதுக்கு யோசேப்பு என்ன பதில் சொல்றான்னு நல்லா கவனிங்க. அந்த அந்த பதில பாருங்க, படியும்பா. யோசேப்பு பார்வோனுக்கு மறுமொழியாக, ஆமென், நான் அல்ல, கடவுளே பார்வோனுக்கு நலமிகு மறுமொழி வழங்குவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பிரேயர் உண்டு இன்னைக்கு சொல்லித்தரேன். இந்த பிரேயரை மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன தெரியுமா? க்ளோரி டு த நேம் ஆஃப் காட். எங்களை சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். என்ன நடந்தாலும் சரி, க்ளோரி டு த நேம் ஆஃப் காட். ஸ்கூலுக்கு போயிருந்தேன் 2 நாளைக்கு முன்னாடி என்னுடைய பையனுக்காக. அதே ஸ்கூலுக்கு 10 நாளைக்கு முன்னாடி போனேன். உங்கள் பையன் நல்லா படிக்கிறார், நல்லா பண்ணான், க்ளோரி டு லார்டுன்னு. திருப்பி போனேன், உங்கள் பையன் ரொம்ப சேட்டையாக இருக்கான், ரொம்ப தப்பு பண்ணுறான், ரொம்ப வாழாக இருக்கான், பிரச்சனை பண்ணுறான், க்ளோரி டு லார்டுன்னு மிஸ்ஸுக்கு அடுப்பாயிட்டாங்க. அது என்னையா அது, நல்லா படிக்கிறான், நல்லா செய்கிறான்னு, சரி நீ க்ளோரி டு லார்டு சொன்ன சந்தோஷம், நான் ஏற்றுக்கிறேன். அவன் இவ்வளோ அக்கிரமம் பண்ணுறான்னு அப்பயும் நீ க்ளோரி டு லார்டுன்னு சொல்கிற அப்படின்னாங்க. நான் சொன்ன அவன் கேட்க போகிறதில்ல, சொல்ல வேண்டியவர் சொல்லுவார், அவர் சொன்னால் அவன் கேட்பான். ஐ வில் கான்டாக்ட் தி ஹெவன் நாட் டு யூன்னு. பிரைஸ் எல்லாம் வேற வழி இல்லை. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எவனையும் யாரும் கண்ட்ரோல்லாம் பண்ணவே முடியாது. சொல்லலாம், அம்மா அப்பாலாம் சொல்ல தான் செய்யலாம், கரெக்டாக இல்லையா? அவங்க இல்லைன்னா என்ன தெரியுமா இருக்காரு, நமக்கு ஒரு அப்பா இருக்காரு, என்னை அப்படி தான் ஒருத்தர் இழுத்தாரு. ரோட்டில் இந்த தெரு நாய் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, பொறுக்கியா தெரிவாங்க பாருங்க, நிறைய பேர் இருப்பான், சினிமா தேட்டர் போவான், பொம்பளைங்கள்ட்ட பேசுவான், மெசேஜ் இப்படி தான் இருப்பான். அப்படி ஒரு கேடுகட்ட ஒரு வாழ்க்கை தான் என்னோட வாழ்க்கையுமா இருந்துச்சு. பிரைஸ் எல்லாம். ஒரு நாள் அவர் என்னோடு இடைப்படுகிறார். எப்போ இடைப்பட்டார் தெரியுமா? தோத்து போனேன்ல, நிராகரிக்கப்பட்டு எதுக்குமே முடியாதுன்ற அளவில் நான் போயிட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு கதைன்னு. ஃபாதரை கண்டாலே பிடிக்காது, ஃபாதர்னால கெட்டாவது திட்டுவேன், சிஸ்டரை கேட்க வேணாம் இன்னும் திட்டுவேன். ஏன்னா ஏன்னா அவங்களால கோயில் வந்துச்சுன்னு என் மேலே, கோயில் மேலே அவ்வளோ கடுப்பு, அவ்வளோ கோவம். அன்னைக்கே அவர் முடிவு பண்ணிட்டாரு, ஓஹோ திட்டியா நீனு, இன்னைக்கு உட்காந்து நீ அரட்டை அடிக்கிறீங்களா, நீ கேள்வி பண்ணுறீங்களா, அன்னைக்கு முடிவு பண்ணார். இந்த இங்கே நிற்கிறவங்க முன்னாடி அவர் தான் எல்லாம். பிரைஸ் எல்லாம். நீங்கள் அவரை தூக்கி எறியலாம், ஆனால் அவர் உங்களை ஒருபோது தூக்கி எறிய மாட்டார். நிறைய நேரங்களில் அவரை நான் தூக்கி எறிஞ்சிருக்கேன், அவரை வேணான்னு விலக்கியிருக்கேன், அவரை வேணான்னு விட்டு போயிருக்கேன். ஆனால் ஒரு நாள் கூட அவர் என்னை விலகி நான் பார்த்ததே இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நம் மீது கிருபையா இருக்கிறார். ஆமென். இன்னும் சொல்லப்போனால் இறக்கமாக ஒரு ஊழியக்காரன்ட்ட சொன்னார், செபாஸ்டியன் அவருடைய புருவத்தில் இப்படி லைட்டாக சுருக்கம் ஏற்பட்டால் கூட உலகம் அழிஞ்சிடும் செபாஸ்டினார். அது உண்மைதான். நீங்கள் போய் கடலை போய் பாருங்கள், கடல் மட்டத்திலேருந்து இவ்வளோ ஹைட்டு ஏறினா கூட உலகம் அழிஞ்சிடும் தெரியுமா? ஆனால் அவருடைய கை விரல்கள் அதுக்கு எல்லை வரையறதுக்குன்னு யோபு சொல்கிறான். அந்த எல்லையை தாண்டி நீர் இன்று வரைக்கும் வந்ததில்லை. நீர் மட்டும் ஏறிடுச்சுன்னா கடல் நம்மளை விட பெருசு, அது 3 மடங்கு, நம்ம 1 மடங்கு தான். ஒரு செகண்டில் நம்மளை மூழ்கடிச்சிட்டு போயிடும். நீ எந்த மலை மேலே ஏறினாலும் என்ன ஆயிடுவ, மூழ்கிடுவ. ஆனால் கடவுள் காப்பாற்றுறார். அந்த பயமும் அந்த பக்தியும் உங்களுக்கு வேணும். நீ எவ்வளோ படித்தாலும் என்னென்ன பண்ணாலும் சரி. நான் ஐஐடியில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வேலை பார்த்தேன். அங்கே ஒரு பையன் வந்தான், பெரிய பணக்கார பையன், பயங்கர புத்திசாலி. பைக்கில் இப்படி எடுத்தாருன்னா சார் அப்படியே எல்லாம் தரையில் போவாங்க, சார் தலையில் பறப்பார்,
ஆண்வர் பரப்பார், பயங்கரமாக இருப்பார். என்ன ஆண்டவரே இவ்வளோ கொடுமையாக இருக்கானேன்னு நினச்சிட்டு இருந்தேன். 4வது வருஷம் முடிய போது ஸ்கோரர் அவன். ஜாப் வேலை கிடச்சிச்சு. ஸ்டார்டிங் சம்பளமே 10 லட்ச ரூபா சம்பளத்தில் பெரிய வேலை கிடச்சிச்சு அவனுக்கு. நல்லா அந்த கடைசி போகிற ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு, அந்த பையன் அந்த பைக்கிலேயே ஸ்கிட் ஆகி விழுந்ததில் இந்த இருக்கிற எலும்பில் ஒரே ஒரு எலும்பு விலகிருச்சுனாங்க. பிரைஸ் தி லார்ட். அதே ஆள் பட்டம் வாங்கும்போது இப்படி தான் வந்தான். நான் பயந்துட்டேன். அதை இப்படி பண்ணிட்டீங்க ஆண்டவரே. ஒரு மனிதனை அடிப்பது, வீழ்த்துவது அவனை தோல்வியடை செய்வதற்கல்ல, அவன் தன்னுடைய நிலையை உணர்ந்து பார்ப்பதற்காக. பிரைஸ் தி லார்ட். நாம தோக்கும் போது தான் அவரை நினைப்போம். பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கும் போது அவரை நினைக்கவே மாட்டோம். ஏன்னா அப்பா காசு கொடுத்துருவாரு, செல்ஃபோன் இருக்கும், அழகாக இருப்போம், எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் பண்ணியிருப்போம். அதனால் இதெல்லாம் கவலையே பண்ண மாட்டோம். ஜாலியாக பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் ஒரு நாள் வரும். அந்த நாள் வரும்பொழுது நாம் தனியாக அனுப்போம், நம்மளை பார்க்கறதுக்கு அவர் வருவார். பிரைஸ் தி லார்ட். அன்னைக்கு அவர் தான் வருவார், வேற யாரும் வரமாட்டோம். அப்பா அம்மா சொல்லி கொடுத்தவங்க வாத்தியார் யாரும் வரமாட்டாங்க. ஆனால் அன்று தேவன் உங்களோடு இடைப்படுவார். அன்னைக்கு சொல்லுவார், எனக்கு அன்னைக்காக முக்காடு போட்டு உட்கார்ந்துருந்தில்ல, அன்னைக்கு என்னுடைய சொல்ல கேட்க உட்கார்ந்துருந்தில்ல, இன்னைக்கு நீ சொல்றதை கேட்க நான் உட்கார்ந்துருக்கேன் வந்து. ஆமென். அப்படி என்னுடைய வேண்டுதலை ஒரு நாள் அவர் கேட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் பாஸ் கூட பண்ண முடியாத ஆள் வெளிநாட்டில் போய் ஆராய்ச்சி படிக்கிற அளவுக்கு என்னை ஆண்டவர் உயர்த்திட்டார். எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க, நீயா ரோட்டில் இருந்தியடா? நானும் தான் சார் சொல்கிறேன், ரோட்டில் தான் சார் இருந்தேன். கடைசியில் பார்த்தா கடவுள் எங்கேயோ கொண்டு போய் வெறுத்துட்டார். எங்களுக்கே தெரியல. நன்றி சொல்லிட்டு பயந்துட்டே உட்காந்துருக்கோம். உங்களுக்கு உண்மையாக இருக்கணும் ஆண்டவர் என்ன. பிரைஸ் தி லார்ட். கடவுள் கைத்தட்டி நன்றி சொல்லுவோமா? அப்போ இந்த பாட்டை நம்ம பாடுவோமா? ஆராதிப்பேன் நான் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். அல்லேலூயா. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். நன்றி ஆண்டவரே. ஒரு முக்கியமான ஒரு வசனம் சொல்ற, அந்த வசனத்தை எழுதி வச்சுக்கோங்க கட்டாயமா. நீதிமொழிகள் 16:18 பண்ணிப்பா. நீதிமொழிகள் 16:18 படிங்க. அழிவுக்கு முந்தையது அகந்தை, ஆமென். வீழ்ச்சிக்கு முந்தையது வீண் பெருமை. நல்ல அந்த வார்த்தையை கவனித்துக்கங்க. அழிவுக்கு முந்தியது அகந்தை. அடுத்து சொல்றார் பாருங்க, வீழ்ச்சிக்கு முந்தியது வீண் பெருமை. நல்லா புரிஞ்சுக்கங்க. அழியறதுக்கு முன்னாடி ஒன்று என்ன வரும்னா அகந்தை தான் வரும். அதுக்கு விதிவிலக்கு யாருமே கிடையாது. தாவீது போய் சண்டைக்கு நிற்கிறான். கோலியாத்து தாவீதை விட 10 மடங்கு பெரிய ஆள் இப்படி நிற்கிறான். அவன் தன் சுயத்தை நம்பி இருந்தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தாவீது அங்கே போனும்போது என்ன பண்ணியிருக்காருன்னு உங்களை சொல்கிறேன். 1 சாமுவேல் 17:45-47. அப்பொழுது தாவீது பெலிஸ்தியரிடம், நீ வாளோடும் ஈட்டியோடும் எரிவேலோடும் என்னிடம் வருகிறாய், நானோ நீ இகழ்ந்த இஸ்ரவேலின் படைத்திரளின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் தம் பெயரால் வருகிறேன் என்று சொல்லுகிறான். அவெல்லாம் என்ன நினைச்சிருந்தானா, தன்னுடைய பவரு, தன்னுடைய பராக்கிரமம், தன்னுடைய ஆயுதத்தை நினைச்சிருந்தான். ஆனால் தாவீது கடவுளை மட்டுமே நம்பி வந்திருந்தார். ஆமென். நான் இன்றைக்கு உங்கள்கிட்ட சொல்றேன், உங்களுடைய நம்பிக்கை அந்த அம்மா தான். பிரைஸ் தி லார்ட். அவங்க தான். நல்லா கவனிங்க. அந்த அம்மாவை ஆண்டவர் மறைச்சே தான் வச்சிருக்காரு இன்னி வரைக்கும். இந்த சபை தான் அதை வெளிக்கொண்டுகிட்டே இருக்கு. ஆனால் அந்த தாய் வேதத்தில் மறைக்கப்பட்டே தான் இருக்கிறார்கள். ஆனால் மகத்துவமுள்ள தாயாக இன்றளவு நின்று கொண்டே இருக்கிறார்கள். பிரைஸ். எல்லாம் ஏஞ்சி நின்றுக்குவோமா? கைத்தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லிட்டே பாடுவோம் அதை. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். ஆமென். பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன்.
தாழ்ச்சியாக நினச்சிக்கணும், நீங்கள் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. அதை மேலே புரிஞ்சுக்கோங்க. இந்த வசனம் நல்லா கவனிங்க. 1 தீமோத்தேயு 4:12 இதை படிங்கப்பா. 4ல் பணிவு ஒரு இளைஞனின் வாழ்க்கையை மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக பிரகாசிக்க செய்கிறது. ஆமென். நீ இளைஞனாய் இருப்பதால் யாரும் உன்னை தாழ்வாக கருதாதிருக்கட்டும். நல்லா கவனிங்க. நீங்கள் இளைஞனாக இருக்கிறதுனால உங்களை யாரும் தாழ்ச்சியை நினச்சிடக்கூடாது. சரி, இவனுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நினைக்கக்கூடாது. கடவுள் உங்களை அப்படி வைக்கல. அடுத்து அவரே சொல்கிறார் பாருங்க, நல்லா கவனிங்க. பேச்சு, நடத்தை, அன்பு, நம்பிக்கை, தூய்மை ஆகியவற்றில் நீ விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாய் விளங்கு. யூ ஹேவ் டு பி த எக்ஸாம்பிள் ஃபார் ஆல். ஒரு பொண்ணோ இல்லை ஒரு பையனோ வந்து ஒரு நண்பனோ வந்து உண்ட தப்பான ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அவங்கள நல்வழிப்படுத்த முயற்சி செய். கேட்கலாம், நீ விலகிடு. அதான் நமக்கு நல்லது. பிரைஸ் தி லார்ட். இதை தயவுசெய்து இல்லை என் ஃப்ரெண்டுங்க, என் ஃப்ரெண்டு நான் அப்படியே இருப்பேன், நான் ஃப்ரெண்டோட கூடவே இருந்துட போகிறேன் கிடையாது. ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணி அவர் ஊருக்கு போவா, நீ கல்யாணம் பண்ணி நீ ஊருக்கு போயிடுவ. அப்புறம் என்ன ஃப்ரெண்டு கலந்த ஒன்றும் கிடையாது. முதல்ல இதை புரிஞ்சுக்கங்க. நிறைய நேரங்களில் இந்த தப்பை நம்ம நிறைய செய்கிறோம். இதை நீங்கள் தயவுசெய்து மறந்து விடாதீர்கள். இதை தான் மறுபடி சொல்கிறார். இறுதியாக உங்களுக்கு அந்த வசனத்தை சொல்லி நான் இதை முடிக்கணும்னு நினைக்கிறேன். யாக்கோபு 4:10 ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள். ஆமென். அவர் உங்களை உயர்த்துவார். அவ்வளோதான். அவர் முன்னிலையில் உங்களை தாழ்த்துங்க. எல்லாம் முழங்கால் படிக்கிட்டு இருக்கோமா? ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். எங்கள் முழங்கால் படிக்கிட்டு இருக்க பார்ப்போம். முக்காடு போட்டு எல்லாம் முழங்கால் படிக்கிட்டு இருக்கங்க. ஆண்கள் முழங்கால் படிக்கிட்டு இருக்குங்க. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நம் அருகில் மாறுமாண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீ நவபாஷைகளால் வாய்களை ஒப்புக் கொடுக்கக்கூடிய வாய்களை, கைகளை, கண்களை ஒப்புக் கொடுக்கிற அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். எகிப்து தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணி தான் ஆண்டவரே. நான் என்னை நீங்கள் திராட்சரசமாக மாற்றிட்டீங்க. இறுதியாக இதை மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு விடைபெறுகிறேன். யோவான் 3:30 சொல்வது போல நீங்கள் உங்களை உயர்த்தி கொண்டே இருக்கும் பொழுது, இப்போ நான் இதை உயர்த்திருக்கிறேன். எல்லாரும் எதை பார்ப்பாங்கன்னா உயர்த்திருக்க ஆளை பார்க்க மாட்டாங்க, என்ன உயர்த்திருக்கன்னு தான் பார்ப்பாங்க. கரெக்டாக இல்லையா? மீ நான் தான் பெரியாள், நான் தான் பெரியாள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பெருகவும் நீ சிறுகவும் வேண்டும். அப்போ நீங்கள் இவரை உயர்த்திட்டீங்கன்னா நீங்கள் மறைஞ்சிருவீங்க அவருக்குள்ள. பிரைஸ் தி லார்ட். அப்போ இவரை உயர்த்துவோம். நம்ம இவரை உண்மையாக உயர்த்துவோம். எல்லாம் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உண்மையே உயர்த்துக்கிறோம் ஆண்டவரே, உண்மையே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒருவருக்கே சகல புகழும் ஞானமும் வரட்டும் ஆண்டவரே. சகல ஆத்மாக்களையும் பார்த்து ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீரே என்றென்றும் வார்த்தைப்படுகிற ஆண்டவரே, ஒருவருக்கே என்றென்றும் ஆசீர்வாதம் ஆண்டவரே. நிறைய பேரை நான் பார்க்கிறேன், கண்களில் நிறைய பாவங்கள் இருக்கிறத பார்க்குறேன், காதுகளில் நிறைய பாவங்கள் இருக்கிறத பார்க்குறேன். சினிமா பாட்டு, கண்ட இச்சைகள், வேசிதனம் நிறைய இருக்கிறத பார்க்குறோம். தயவு கூர்ந்து ஒப்பு கொடுங்க. இப்போ நீங்கள் ஒப்பு கொடுக்கலன்னா தோத்துருவீங்க. நான் இப்பயே சொல்கிறேன். நீங்கள் ஜெயிக்கணும்னா நீங்கள் வாழ்க்கையில் இன்னும் நன்மையான வாழ்க்கையை வாழணும். சம்பாதிக்கிறது வாழ்க்கை இல்லை, நிம்மதி தான் வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் சம்பாதிப்பான், பாதி காசு தூக்கி ஹாஸ்பிட்டல் கொடுத்துருவான், வீட்டில் ஃபேமிலி நல்லா இருக்காது. ஆனால் ஆண்டவர் ஒப்பு கொடுக்குறாரு. உங்கள் ஒவ்வொருடைய குடும்பங்கள், நீ இன்னைக்கு உன் குடும்பத்தை ஒப்பு கொடு. உன்னுடைய குடும்பத்தை நான் வீட்டுக்குள் நுழைகிறேன், உட்பிரவேசிக்கிறேன், அவங்களை ஆசீர்வதிக்கிறேன், அவங்களோட வழி நடத்துகிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, என் படிப்பை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய குடும்பங்களுடைய படிப்புடைய உடல்நிலை ஆண்டவரே, சிந்தையை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தாய் மரியாதை போல ஆசீர்வதித்து, தாய் மரியாதை போல தங்களை மறைத்து கொண்டு கடவுளை வெளிப்படுத்த வேண்டுமா இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்து விடைபெறுகிறோம். பிதாவே, ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. உடனே பெண்களுக்குள் பேர் பெற்றவள் நீரே, திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அன்புக்குரியவர் மரியே வாழ்க. என்னும் உண்மையை நம்பி வந்தேன்
உனது நலமே எண்ணி